மனிதர் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லி இந்த உலகத்துல அநேகரை நம்பி நம்ம மோசம் போகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அநேகரை நம்ம நம்புறோம், அவங்க இதை செஞ்சிடுவாங்க அதை செஞ்சிடுவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அநேகரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் கைவிடுகிறவர்களாக இருக்கிறாங்க. கைவிடாத தெய்வம், சர்வ வல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கவியை மறுபடியுமாக நம்ம பாடுவோம். அடுத்ததாக நம்ம பாட போற பாட்டு சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களை பார்க்கின்றன. என் கையால் பாவங்கள் செய்தால் தம் கையில் காயங்கள் பார்க்கின்றனரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலில் காயங்கள் பார்க்கின்றனரே. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வாரம் ஃபுல்லாவே சிலுவை தியானத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடவுள் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆணியில் கடாவப்பட்டு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். இதை இந்த இதை இதை விவரிக்கிற பாடல் தான் இந்த பாடல். அதை மனதில் வைத்து நம்ம இந்த பாட்டை பாடணும். சிலுவை நாதர் இயேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய மீறுதல்களை, அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார் இல்லையா? அவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நம்முடைய செய்த கைகளால் செய்த பாவங்கள், நாம் கடந்து சென்ற பாதைகள், தவறான பாதைகளை நாம் கடந்து சென்ற பாதைகள், நம்முடைய கால்கள் செய்த பாவங்களுக்காக அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார். நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய காரியங்களை அவர் நமக்காக, நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் நமக்கு சிந்தி ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அடுத்ததாக நம்ம கடவுள் கல்வாரியில தூங்குற அடுத்த பாடல் எப்படின்னா, கடவுள் நம்மகிட்ட கேட்குற மாதிரி, என்னை நேசிக்கிறாயா, நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், கல்வாரியில உனக்காக மறித்திருக்கிறேனே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ நான் கொடுத்த ரட்சிப்பை நீ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு போறீங்களா, இல்லை என்னை உண்மையாக நேசிச்சு எனக்காக வாழ்வியா அப்படின்ற ஒரு விவரிக்கிற ஒரு பாடல் தான் இது. அவர் நமக்காக தன்னையே கொடுத்தார். அதனால நம்ம அவரை நேசிக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா உலகத்தில் ஒரு நல்லவனுக்காக யார் வேணாலும் மறிக்கலாம், ஆனால் நம்மளை மாதிரி ஒரு பாவிகளுக்காக மறிக்கிறதுக்கு கண்டிப்பாக கடவுளால் மட்டும்தான் முடியும். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அதனால் நாம் அவரை நேசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ அதை விவரிக்கிற பாடல் தான் இந்த பாடல். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா,
பாடல்ல முதலாவது சரணத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிகார சின்னமான சிலுவையில இல்லையா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அறைவதற்கு முன்பாக அந்த சிலுவை சின்னம் எப்படியப்பட்டதான சின்னமா, ஒரு பாவமான சின்னம். அதுல பெரிய தண்டனை செய்தவங்களை ஒரு அழிவுக்குரிய காரியமாக, அது ஒரு அகோர காரியமாக அந்த சிலுவை சின்னம் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைய நாளில கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததுனால அந்த சிலுவை இன்றைய நாளிலே அது ஒரு வெற்றியின் சின்னமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நமக்காக வெற்றி சிறந்த ஒரு தேவன் உண்டு. நமக்காக நம்முடைய பாவங்களை மீட்ட தேவன் உண்டு. இன்று அது ஒரு அடையாளமாக, அது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்த இயேசு கிறிஸ்து இல்லையா. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுல வானமும் பூமியும் படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால, ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு உறவு. வேதாமத்தில் நம்ம பார்க்கிறோம், இளைய குமாரனை தகப்பனை விட்டு பிரிந்து போறான் இளைய குமாரன் இல்லையா. எவ்வளவு கஷ்டப்பட்டார் அந்த தகப்பன், என்னுடைய மகன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போறானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டார் இல்லையா. அதே போலதான் பிதா இந்த இடத்துல என்ன சொல்றாராம், நம்ம இழந்து போனதுனால, நம்ம பாவம் செய்து விலகி போனதுனால, அவருடைய வழியிலிருந்து விலகி போனதுனால என்ன பண்ணாராம், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் எப்படியாக வந்தாராம், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். எவ்வளவு ஒரு ஆஞ்சையா, வாஞ்சையா, அக்கறையா, நம்ம மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஓடி வந்தேன் என்று சொல்லி. நம்ம இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவ்வளவு துரிதமா செயல்படுகிறோம். ஆனால் நம்மை தேடும்படியாக, நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு ஓடி வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். அந்த கடைசி சரணத்தை நம்ம ஒரு விஷயம் கூட பார்ப்போமா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் என்று சொல்லி. முழு இருதயத்தோடும் அவரை நேசிக்க வேண்டும் இல்லையா. அந்த எலியா தீர்க்கதரிசி இந்த உலகத்துல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு நம்பிக்கையற்ற சூழல்ல இருக்காங்க. ஒரு புறத்துல பாகால் தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க இல்லையா. அவங்க கிட்ட சொல்ற, கர்த்தரே தெய்வமானால் கர்த்தரை நீங்க தொழுது கொள்ளுங்க இல்லையா. குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இல்லை. நம்ம 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 வாசிக்க சொன்னோம் அப்படின்னா, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் வைத்து ஒரு கால் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கர்த்தரை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். இன்றைய நாளில கூட அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா. அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உலகத்துல இருக்கிறவங்களை விட, நம்மோடு இருக்கிறவங்களை விட அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்படும். அடுத்த பாடல். அடுத்ததாக நம்ம பாட போற பாடல் வந்து பலிபீடத்தில் என்னை பாருங்க. இந்த பாடல் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கடந்து மொத்தமா முழுசா சரண்டர் ஆகும். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற சுயம், நம்ம ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் இது என்னால் தான் பண்ணேன், என்னால் தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப செல்ஃப் ஓரியன்டாக இருக்கிறோம். அதனால நம்ம சுயத்தை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சாகடிச்சு கடவுள்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும்.
நீங்கள் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது, அதனால் உங்களோட அன்பில் என்னை சேர்த்து கூட்டிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம கடவுள்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். அதை குறிக்கிறதான ஒரு பாடல் தான் இந்த பாடல். நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சுயம் என்னிடத்துலேருந்து சாகணும், என்னுடைய மாம்சம் ஜெயம் பெற்று ஆண்டவரே உங்களோடு உங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பாடல் தான் இந்த பாடல். முழுமையாக நம்ம வந்து அவருடைய பலிபீடத்தில் நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாடல் தான் இந்த பாடல். நம்ம எழுந்திருக்கு பாடுவோமா? நம்ம எழுந்திருக்கிற பாடலை நாம் பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரமே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை ஒரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை ஒரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
அர்ப்பணித்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தில் யாராலும் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆறுதலை, தேறுதலை, ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தணுமாக மறுபடியும் ஒரு அர்ப்பணிப்போடு நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை என்ற பாடலை நம்ம பாடலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கடவுளை அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா. அர்ப்பணிப்போம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நான் உண்மை தேடுவேன், என் முழு இருதயத்தோடு நான் உண்மை தேடுவேன் என்று ஒரு அர்ப்பணிப்பாக இந்த பாடலை நாம் பாடுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உம்மை தேடுவேன் வாழ்வோடு, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் வாழ்வோடு, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. எல்லாரும் உணர்ந்து கொள்ளுமா? நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை நேசிப்பேன். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் வாழ்வோடு, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ராஜா, இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் வாழ்வோடு, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் வாழ்விலே நான் நேசிப்பேன். நான் உம்மை தேடுவேன் வாழ்வோடு, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்படியே தலைகள் தாழ்த்தி கடவுளை நமக்கு விளக்குவோம். நான் உம்மை தேடுவேன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவே. என்னுடைய எல்லாவற்றிலும், என்னுடைய வாழ்விலும், என்னுடைய தாழ்விலும், என்னுடைய குறையிலும், நிறைவிலும், நான் நல்லா இருக்கும்போதும், நான் நல்லா இல்லாமல் இருக்கும்போதும் இயேசுவா நான் உம்மை தேடுவேன். என் முழு இருதயத்தோடு உம்மையே நான் தேடுவேன் என்று ஒரு அர்ப்பணிப்போமா நம்ம எல்லாரும்? நான் உம்மை தேடுவேன், என் வாழ்நாள் முழு
முழுதும் கடைசி மூச்சு வரைக்கும் பெட் வரைக்கும் கடவுளை தான் நான் தேடுவேன். எனக்கு பின்வாங்கவே மாட்டேன். ஏதோ ஒரு காரியத்துக்காக கடவுளை நம்ம தேடாமல், ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு பண தேவைக்காக, ஏதோ ஒரு படிப்பிற்காக, ஏதோ ஒரு உடல் நலத்துக்காக கடவுளை தேடாமல் முழு இருதயத்தோடு எல்லாவற்றிலும் ஒரு கமிட்மெண்ட்டோடு ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் என்னுடைய நல்ல சில காலங்களிலும் ஒன்றே நான் உன்னை தேடுவேன். நான் நல்லாவே இல்லைனாலும் நான் உன்னை தேடுவேன். சேவிப்பேன். முழு இதயத்தோடு சேவிப்பேன். ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பாக இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை சேவிப்பேன், எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். கேட்கவும் அனைவருக்கு உற்சாகத்தை கொடுக்கவும் அனைவருக்கு உபயோகமாக இருக்கவும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்கள் அருமையாளரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறது நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி அப்படியே தள்ளி வந்து உட்காந்துருப்பாங்க. கர்த்தரை நாம் அவருடைய பாடுகளை பாடி நம் கர்த்தரை ஆராதித்தோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆராதனை நமக்கு கிடைப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை சமயத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அருமையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற அருமையான ஐயாவை பிஷப் ராஜ் ஐயா அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக அவர்கள் வரவேற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கே மகிமை. நாம் நம்முடைய இரண்டாவது நாள் ஆண்டவருடைய புனித வெள்ளி, ஆண்டவருடைய ஈஸ்டர், ஆண்டவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட நாளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவன் மகாபெரிய தேவன். அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நேற்று நாம் கேட்ட சத்தியத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இல்லையா? அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்துதலுக்காகத்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சுமந்தார், பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், நமக்காக சிலுவையை சுமந்தார். அவர் பலவிதமான ஸ்தோத்திரம் துன்பங்களை அனுபவித்தார், பரியாசம் பண்ணப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய சனிக்கிழமையிலே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை அவர் என்ன செய்கிறார்? உயிர் தழுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். இதை அலட்சியமாய் நாம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பாரம்பரியம், இது ஒரு சடங்காச்சாரம் என்று அல்ல.
தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் 3 நாள். அல்லேலூயா. எனக்காக மரித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நம்ம நிறைய குற்றம் செஞ்சிருக்கிறோம், ஏகப்பட்ட தவறுகளை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் நிறைய பேர் அடிச்சு போட்டிருக்கேன். ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட குற்றம் செஞ்சிருக்கிறோம். நான் இயேசு ஒரு குற்றம் கூட செய்யல. இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் கூட செய்யல. ஆனா அவர் தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. எனக்காக ஒரு சாபத்தை, பாவத்தை, சகலத்தையும் சகித்து சிலுவையிலே தூங்கினார். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அன்பு தெய்வம் நம்மிடத்துல அன்பின் நிமித்தம் அதை செய்தார், அன்பை போதித்தார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அவருடைய எல்லா காலத்திலும் அவர் அன்பாகவே தான் இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கவனிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கவனிக்கலாம். தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு. அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். வாசித்துட்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுட்டு கை கொள்ளாம நடக்கிறது நாம் தேவனுக்கு செய்யற துரோகம், தேவனுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம். ஆகையினால அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக அன்பு கூர்ந்திருக்கிறார். நாமும் வசனத்தை, கற்பனைகளை, வேத வார்த்தைகளை கை கொள்ளணும். எதுக்கு இந்த வசனத்தை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல சத்தியத்தை போதிக்க போகிறார். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அதை நம்ம கை கொள்ளணும். இந்த வார்த்தையின்படி நாம் கை கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணம் இல்லாமல் நம்ம முழு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். எபிரேயர் 13:12 வாசித்து முடிச்சிடலாம். ஐயா இப்போ செய்தி கொடுப்பாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 12ஆம். அந்தபடியே இயேசு சொந்த ரத்தத்தினால எல்லாரையும் பரிசுத்தம் செய்து நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு எங்க போய் அவர் கஷ்டப்பட்டாராம்? நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று எழுதியிருக்கு. நகர வாசலுக்கு புறம்பே, அதாவது ஊருக்கு வெளியில அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவர் பாடுபட்டார் நமக்காக. அல்லேலூயா. நீங்க உங்க கஷ்டங்களை, பாடுகளை, துக்கங்களை நினைக்கும் போது நீங்க வருத்தப்பட வேண்டாம். நம்மளை விட கோடி மடங்கு அவர் அதிகமாய் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நானும் ஒரு பாட்டு பாடுகிறேன். நானும் ஒரு பாட்டு பாடுகிறேன். அல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நைட்டு மகளும் உழைக்கிறோம். அதுக்கும் ஒரு 5 நிமிஷம் வேண்டாம். எத்தனைக்கு சொல்லுறது? அல்லேலூயா. ஆமென். ஆமாம், 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டுட்டோம். ஆனால் வந்து சேர்ந்தது 5:30 தான் வந்து சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆமாம், அப்படியே சில சூழ்நிலைகள் ஆயிடுது. இனி நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போகணும். இன்னொரு சபையில் ஆண்டவருடைய காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் உற்சாகமாய். காணிக்கை எடுக்கலாம். அப்படியே காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்காக காணிக்கை சேகரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பணி செய்கிறோம். சீக்கிரமாக பிரைஸ் தி லார்ட். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உன் பாடுகளை பெரிதாக கலங்காதே மகனே, உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். சிலுவை
இயேசு சுமந்தாரே, துக்கங்களை இயேசு சுமந்தாரே. சொல்லுங்க. சிலுவையை இயேசு சுமந்தாரே, துக்கங்களை இயேசு சுமந்தாரே. சிலுவையை இயேசு சுமந்தாரே, பாவங்களை இயேசு சுமந்தாரே. சிலுவையை இயேசு சுமந்தாரே, பாவங்களை இயேசு சுமந்தாரே. உனக்காக சுமந்தாரே, விடுவிக்க சுமந்தாரே. உனக்காக சுமந்தாரே, விடுவிக்க சுமந்தாரே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. நோய்களை இயேசு சுமந்தாரே, சுகமாக்க குணமாக்க சுமந்தாரே. நோய்களை இயேசு சுமந்தாரே, சுகமாக்க குணமாக்க சுமந்தாரே. பாரங்களை இயேசு சுமந்தாரே, பாடுகள் போக்கிட சுமந்தாரே. பாரங்களை இயேசு சுமந்தாரே, பாடுகள் போக்கிட சுமந்தாரே. உனக்காக சுமந்தாரே, ரட்சிக்க சுமந்தாரே. அப்பா, உனக்காக சுமந்தாரே, ரட்சிக்க சுமந்தாரே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுபட்டார் இயேசு, பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். பாடுபட்டார் இயேசு, பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். எல்லாரும் கரங்களை தட்டிக்க பெருமை கொடுப்போம். அவனை காணிக்கை கொடுத்த தேவன் இன்றைக்கு நமக்கு கிருபை செய்தார். அதற்காக சோதரம் பண்ணுவோம். உண்மதிகமான காணிக்கைகளை கத்தரிக்காக கொடுத்து ஊழியங்களை தாங்கும்படிக்கு தேவன் அருள் செய்யும்படியா எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க, கொடுத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் வீடுகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் குறைவையெல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு ஆண்டவர் பெரிதான நன்மைகளினால, வாக்கியத்தினால, ஐஸ்வர்யத்தினால, செழிப்பினால, திருப்தியினால நிரப்பி கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருமானங்களை ஆண்டவர் பெருக பண்ணுங்க. நல்ல வேலையை கொடுத்து, நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல பிசினஸை கொடுத்து, நல்ல வரத்துள்ள பலனை கொடுத்து, கைவினைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நேற்றைய தினத்திலே அருமையான சுவிசேஷர் டேனியல் அவர்கள் நம்முடைய மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வந்தார்கள். அவர்கள் குழுவாய் வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை குறித்து 7 நாட்களாக விசாரித்து இதற்காக ஜெபித்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. ஒரு மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அவர்களோடு கூட அருமையான டாக்டர் ஸ்தோத்திரம் செர்லி மங்கள்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. செர்லி புஷ்பா மங்கள்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர்களை இப்போ நம்ம கணவன் போகிறோம். ஒருவரன்
எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணமனவார். ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்து வைத்ததை நம்ம அப்படியே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய மத்தியிலே அருமையான சகோதரிக்கு சால்வை அணிவிக்கும்படியாக பேராயிரமா முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சால்வை கொடுங்க, அந்த பெரிய சால்வை கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சால்வையை நம்முடைய பெயராக டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கவனப்படுத்துவார்கள். நம்முடைய டாக்டர் ஷெரி அவர்களுக்கு சால்வை எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை திருவை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் சுவிசேஷன் டாக்டர் மங்கள்ராஜ் டேவிட் செல்லமையா அவர்களுக்கு நம்முடைய தேசிய குழு தலைவர் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவர்கள் அவர்களை கனம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் என்னன்னைக்கும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் கனம் பண்ணணும், எல்லாரையும் கனம் பண்ணணும். வேதத்தில் சொல்லி அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை கனம் பண்ணுவதில் ரொம்ப மகிழ்ச்சி, சிஸ்டர் கனம் பண்ணுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கள் நம்ம ஊழியத்தில் 6.5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் அவர்கள் மூலமாக வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். ஒரு நல்ல தேவ வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கடைசியில் உங்கள் எல்லாருக்காகவும் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும்படியாக, வியாதிகள் நீங்கும்படியாக, உங்களுடைய பிரச்சனைகள் மாறும்படியாக அநேக ஜெப குறிப்புகளாக ஜெபித்து முடிப்பாங்க. யாரும் அவசரப்பட்டு போயிட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போமாக. எல்லாரும் மீண்டும் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கர்த்தர் இந்த